கேட்கணும். இன்னைக்கு நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சற்று முன்னாடி பேட்டி கொடுத்ததுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு காவிரி தாவேகா அரசு உரிய தீர்வை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் கவனமா இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. தாவேகா அந்த அரசு பலனடைஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்றாரு. தெரியல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல. இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை. காவிரி நீர் சிக்கலை பயன்படுத்தி கர்நாடகாவில் தேர்தல் வரும்போதெல்லாம் அரசியல் செய்வது அவர்களின் வாடிக்கை. இன்னும் ஓராண்டுக்குள் கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. ஓரிரு ஆண்டுகளுக்குள் 2028 தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே அவர்கள் காவிரி சிக்கலை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான நிலையில் இந்திய பிரதமரை தமிழ்நாடு அரசின் சார்பில் சந்திக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும். ஆகவே இது குறித்து விரைவில் தமிழக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். சட்டமன்றத்தில் அது குறித்து விரிவாக பேசிட்டோம். அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைங்கிற கருத்தையும் நிர்மல்குமார் சொல்றாரு. அதுக்கு மேல அவர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு மேல திருப்பி அதில் நம்ம கருத்து சொல்ல இருக்கு. தொடர்ச்சியா இந்த அரசுடைய போக்கு ஒரு ஆளும் ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு சாதகமாக நீட் விவகாரமாக இதை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனைங்கிறதுனால நிதானமாக அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவர் நேரடியாக போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய சூழல் இப்போ சரியா இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.